அந்த ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்தாங்களே, இன்றைக்கு கோடிக்கணக்கான சல்லியை தந்தாலும் அந்த ரொட்டிக்கு ஈடா அந்த நேரம் எந்த சப்போர்ட்டும் இல்லாம நாங்க அதை மறக்கல. அல்ல ஒவ்வொருவருக்கும் இது மாதிரி ஒன்று தேவைப்படுது தெரியுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் என்னோட பயணம் இது கல்கமோ பிரதேசத்தை போய்த்து கொண்டிருச்சு. கல்கமோ பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோட டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டிருச்சு. அந்த டேட்டா அவங்க எப்படின்னு கலெக்ட் பண்ணி அதை வச்சு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டு அறிஞ்சுக்கலாம். இதோட நாங்கள் செய்கிற இது வந்து இதுக்கேண்டே உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஃப் எக்ஸ்பிளி சொல்லி நாங்கள் ஃபுல்லி இதுக்காகவே ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்கு எங்கள் டோர்கிட்ட ஃபுல்லில் ட்ராக் பண்ணுறதுக்காக செய்யப்பட்டது ஒன்று தான். ஸோ இதில் நாங்கள் ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்று 10 pages மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்றே நாங்கள் அடித்து அவங்களோட ஃபுல் டேட்டாஸ் எடுத்து அதை வந்து ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதுக்கு. ஸோ இதெல்லாம் எங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ அஃபெக்டட் மெம்பர்ஸில் வந்து இது கவுண்ட் கூடி கொண்டு போவோம். எங்களோட டார்கெட் கவுண்ட் வந்து 2072 members affected fully. ஸோ அவங்களோட இது வந்து இப்போக்கு 1446 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அவங்களோட மெம்பர்ஸ். இது மற்ற இதில் வந்து ஃபேமிலிஸ் வந்து 162 ஃபேமிலிஸ் இருக்கிற டோட்டலாக 152 ஹோம்ஸ் எஃபெக்டட் இப்போ கரண்ட் ஃபீட் பண்ணிக்கிறதுல. அப்போ இது ரீசன் என்னென்னா வீடுகளில் 2-3 ஃபேமிலி இருக்கிற ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிற அதெல்லாம் நாங்கள் இண்டிவிஜுவலாகவே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறோம் அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஹோமாக. ஸோ அப்போ இதில் நாங்கள் சும்மா எடுத்து பார்த்தா ஒரு ஃபேமிலி ஒரு உள்ளுக்கு போனால் ஹோம் லிஸ்ட்டில் போனால் எங்களுக்கு அவங்களோட ஹெபிட்டபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஒன்று காட்டுறேன். ஹெபிட்டபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்ற வந்து என்னன்னா அவங்க வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு போகிற டிசாஸ்டருக்கு போகிற அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு. ஸோ எங்கள்கிட்ட வந்து அன்சேஃப் சிச்சுவேஷன் வந்து நாங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறது வந்து NBRO மற்றும் எங்களோட GSஆல உங்களோட இடம் சேஃப் இல்லைன்னு செய்யணும். அவங்கள நான் அன்சேஃப் கேட்டகரியில் போட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன எல்லா யூசர்ஸுக்கும் வியூ ஆப்ஷனை தான் அடுத்த ஸ்டெப்ல கொடுக்க போறோம். இப்போ நாங்கள் இனிஷியலா நாங்கள் ஃபீட் பண்ணி எல்லா ஆட்களுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அவங்களை வியூ ஆப்ஷனை கொடுத்து வெரிஃபை பண்ண போறோம். இது யார் மூலியமா இது செஞ்சு கொண்டு இருக்கோம். இது வந்து நாங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். 2வது நாளே கல்கமோ டிசாஸ்டர் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிற அது வந்து வேக் பண்ணிக்கிற எங்களோட பள்ளி நிர்வாகத்தை கீழே. அப்ப ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 8:30க்கு எங்களோட மீட்டிங் ஒன்று நடக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் இன்றைக்கு என்ன அப்டேட். அப்ப அதுல வந்து எங்களுக்கு அரசாங்கத்துல சில இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்க வந்து கால்குலேட் பண்ணது வந்து 150 வீடு தான் லொஸ் ஆகினு சொல்லி. ஆனா இல்ல 600 வீடு லொஸ் ஆகிக்குது. அப்ப அந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு இருக்கல. நாங்கள் உடனே என்ன செஞ்சோம், அதுக்கு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அந்த அரசாங்க வேலை ஃபார்ம் டைரேஷன் கிடைக்கல, எங்களுக்கு ஃபுட் கிடைக்கல, இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ எத்தனை நாளாக நடக்குது இது? இது இப்போ சரியா 1 month செஞ்சுட்டீங்க. இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா 544 பேருக்கு வந்து 24,000க்கு அவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. 370 பேருக்கு தான் என்ன கிடைச்சி. அப்போ பேலன்ஸ் ஆட்களுக்கு கிடைக்கணுன்றத நாங்கள் இப்போ போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்த டீமை வச்சு. அதே மாதிரி எங்களோட டீமில் நாங்கள் ட்ரைனிங் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எங்களோட டேட்டாவை வச்சு கொண்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிற, கலெக்ஷனுக்குன்னு சொல்லி இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணி எப்படி ஒவ்வொன்றா இது பண்ணி அப்படியே தான் வேக் போயிட்டு கொண்டு போகிறோம். அதனால் எங்களுக்கு இன்றைக்கி இந்த ஹெலிகாப்டர் வியூவில் அழகாக பார்க்கலும் இன்றைக்கி என்ன கட்டத்தில் ஈக்குறான்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஃபியூச்சர் பிளானில் மெயினாக நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிற ஃபர்ஸ்ட் வீக் 2nd வீக்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கவுன்சிலிங்கை. ஒவ்வொரு லேடிஸ் விங்கை வச்சுக்கொண்டு கவுன்சிலிங்கை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதோட ஃபீட்பேக் மசாலாம் நல்லா வந்து கொண்டு இருக்குது. இப்போ நேற்றும் ஒரு ஆர்ட் காம்படிஷன் மாதிரி சும்மா வச்சு அவங்கள்ட்ட சும்மா என்ன சரி வரைங்கன்னா அவங்க பாதிச்சதை வாங்கிடலாம் இப்படி எடுத்து கொண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொன்று பில்ட் பண்ணி கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் முஸ்லீம் தானே. அப்போ ஒரு அனர்த்தம் வந்தால் ஈமான் கூடணுமா குறையணுமா? ஈமான் கூடணும். ஆனால் இப்போ தூரமாக மக்கள் ஈமான் அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. இதனால பொருட்கள் மீது ஆர்வம், அந்த பொருள் சேர்க்கிறது, இன்னும் மறு இது பண்ணுன்ற ஒரு மோகத்தில் போய்த்திக்கிறாங்க.
அப்ப அதை வந்து அந்த இஸ்லாமிக் இதை வந்து திரும்ப அவங்களுக்கு இது ஒரு அல்லாத அந்த சோதனை எப்படி சிந்தனை இல்லாம அடுத்த ஆட்டது அதை வந்து இது பண்றதுக்கு நாங்க பிளான் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா அதுக்கான ஒர்க் ஷாப்பும் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்னே நாங்க வந்து 2 பிளான் போட்டோம். ஒன்று வந்து இமீடியட் பிளான், அதை வச்சு நாங்க ஃபுட் அவங்க வீட்டுக்கு போய்த்து சேர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி இப்போ ஒரு 180% வீடியோலையும் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற அவங்களுக்கான என்ன பிரச்சனைன்றதை நாங்க கெலியோ நிர்வாகத்துக்கு கீழே தானே வரும். கல்கம்முக்குள்ள வர நாங்கள் வந்து சிலதல் பள்ளிக்கு தெரிச்சு படுத்திட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க, சிலதல் கூரைகள் பைத்தாக்கள் அவங்களுக்கு இனிஷியலாக கூரைகள் செட் பண்ணி கொடுக்குற அது மாதிரி அவங்களோட வாழ்வு லைஃபுக்காக திரும்புறதுக்கு இப்போ இதெல்லாம் செய்கிறேன். அடுத்த கட்டமாக இதில் வந்து எஜுகேஷன் நீட் சம்மந்தமாக உள்ளாக்களுக்கு, மெடிக்கல் நீட் சம்மந்தமாக உள்ளாக்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி அதோட கவுண்ட் ஒன்றிங்களுக்கு அந்த கவுண்ட்டை நாங்கள் அவங்களுக்கு எடுத்து வச்சுறது மூடாக அவங்க வந்து வெளியிலேருந்து மற்ற ஹெல்ப் பண்ற. இப்ப வெளியில வந்து உண்மையிலே யூடிடி அதாவது உடுநுவர அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா என்ன பண்ணியது பள்ளியில வந்து அவங்க உடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் நாளே ரெடி ஆயிட்டாங்க. அதாவது அவங்களோட சப்போர்ட் எங்கள்ட ஊர் தாண்டான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மக்கள் ஈக்குதோ இல்லையோ இந்த ஊர் ஆட்கள் பசியில் இருப்பாங்க, இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லி ரொட்டி சுட்டு 2500 ரொட்டியை கலெக்ட் பண்ணி வச்சு இருந்தாங்க. எங்க சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க போகிறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹெப்பி இங்க ஆட்கள் ஈக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்தாங்களே. இன்றைக்கு கோடிக்கணக்கான சல்லியை தந்தாலும் அந்த ரொட்டிக்கு அந்த நேரம் எந்த சப்போர்ட்டும் இல்லாம நாங்க அதை மறக்கல, அதை யாபகப்படுத்தணும் இந்த இடத்துலயும். இப்ப வந்து நாங்க உடனே அந்த அவங்க எங்களுக்கு ஃபுட் அந்த இதெல்லாம் உண்மையிலே தண்ணி மீக்கல அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால எங்களுக்கு இந்த டெவலப் பண்ற இந்த இதை வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கொள்ள லேஸ் ஆயிருக்கு. அப்ப நாங்க அதுல ஃபோக்கஸ் இல்ல, இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண செய்யறதுக்கு வேண்டிய அதுக்கான சப்போர்ட் கிடைக்கிறப்போ அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணலாமா. அதோட நாங்க என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்களோட சேர்ந்து இங்க வெளியில வந்திருக்கிற மக்களை எப்படி சரி வீட்டுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு அந்த கேட்டு என்னனாலும் சும்மா கடிச்சு சாப்பிட்டு ஒரு பழக்கம் வந்துடப்படாது, அப்படி நாங்க பிளான் பண்ணி 1 வீக்ல அதை ட்ரை பண்ணா கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. செகண்ட் வீக்ல நாங்க அதை செஞ்சிட்டோம், சக்சஸ் ஆகும் சொல்லலாம். அதை செஞ்சுட்டு இப்ப எங்க லாங் டைம் ப்ராஜெக்ட் தான் இப்ப போயிட்டு அதுக்கான டேட்டாஸ் தான் நாங்க இப்ப கலெக்ட் பண்ணி இதுக்கு இப்ப இதுல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கவங்க எல்லாம் ஊராள்கள் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணது வந்து எங்கட ஒரு டீம் அதுல ஒருத்தர் 2 பேர் வெளியே இருக்காங்க, மத்தபடி எல்லாம் ஊர்தான். அரசாங்கத்துல ஃபண்ட் சப்போர்ட் இது வரைக்கும் அரசாங்கத்துல ஃபண்ட் சப்போர்ட் 25,000 ஒரு 370 பேருக்கு வந்திக்குது. அதை கலெக்ட் பண்ணிட்டாங்க. 14 பேருக்கு 50,000 வந்திக்குது. அது இல்லாம இன்னும் அந்த ப்ரொசஸிங்ல தான் இருக்குது. அது இல்லாம டைரேஷன் எங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் 3 நாள் இப்ப டேட்டா இருந்தனால அவங்களுக்கு ஈஸி அவங்க எங்களோட கோஆர்டினேட் பண்ணி தான் செஞ்சு கொண்டு அவங்களும் ஃபர்ஸ்ட் அந்த பாதிக்கப்பட்ட ஊட்டோட கவுண்ட் எல்லாம் எடுத்தாங்க வந்து எங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கவுண்ட் இருக்கல. அவங்க பார்த்தா இவர் சொன்ன மாதிரி 150 வந்து எடுத்தாங்க. ஒருக்கு மட்டும் இல்ல ஒவ்வொருவருக்கும் இது இந்த மாதிரி ஒன்று தேவைப்படுது தெரியுமா. அது ஒரு டேட்டாவை இனிஷியல் தான் என்ன ஃபோக்கஸ் பண்ணி எதெண்டாலும் இது மட்டும் இல்ல வேற விஷயத்துக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து எங்களோட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன இந்த மோட்டிவேஷன், அடுத்தது ஸ்கூலோட இருக்கிற ஆர்வம், கவுன்சிலிங் அதை கொண்டு போயிட்டு இருக்குது. இன்ஷால்லா 5ஆம் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான ஷூஸ் அது அவ்வளோ ஐட்டத்தையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் கொடுக்குறதுக்கு. இன்ஷால்லா கொடுப்பட்டுட்டும் எல்லாம் கிடைச்சிருச்சு. லோட்டஸ் மார்க்லாம் வச்சு எடுத்துட்டோம். இனி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேணும்னா நாங்க ப்ரொபோசலா நீங்க இன்ஷால்லா கேட்கணும், நாங்க சரியா தரோம். என்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் நல்ல டேட்டாஸ் எல்லாம் இதே பெரிய விஷயம் என்றால் சொசைட்டி ஒவ்வொரு இடத்தும் தேவைப்படுது. இதே பெரிய விஷயம் எங்களோட டீம் வந்து பார்க்கலாம். அங்க இப்ப வெயிட் பண்ணி இப்ப இதுல அண்டர் கிராஜுவேட்ஸ் மட்டுமா இருந்துச்சு. அண்டர் கிராஜுவேட்ஸ் மீக்குறாங்க. அண்டர் கிராஜுவேட்ஸ் வச்சு அது கீழ ஒரு டீம் உண்டு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் வந்து சப்போர்ட்டுக்கு வாரு. எங்களுக்கு கிரேட் 5ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க.
இந்த டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கு சில எங்களுக்கு தெரியாத ரூட் எல்லாம் மூல முடுக்கெல்லாம் தெரியும். அந்த அளவு யூஸ் பண்ணுவோம். யார் யார் ரூட் என்னன்றது அந்த ஏரியாவில் விளையாட அந்த சின்ன சின்ன பொடியமாருக்கு தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த ஏரியா எல்லாத்தையும் வரைஞ்சோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு அந்த இன்டர்நெட் நெட்ஒர்க் இருக்கல, அப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக A4 ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணி தான் எத்தனை ஊடுன்ற கல்குலேட் எல்லாம் பண்ணோம். அப்போ அதுக்கெல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது வந்து ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன பொடியமார். அந்த நேரம் உண்மையிலே எங்களுக்கு போறதுக்கு ரோட் எல்லாம் க்ளோஸ், தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, கரண்ட் இல்லை, அதே போல நெட்வொர்க் இல்லை, கால் பண்ணி சரி பேசுறது நெட்வொர்க் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை. என்னோட வெப்ப சரி எடுத்து எத்தனை பேர் இனி நீக்கிறாங்கன்னு பார்க்க. அப்போ நாங்கள் உடனே என்ன செஞ்சோம், ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் கீறினோம். இந்த வீட்டுக்கு இருந்தாலும் இந்த வீட்டு அப்படின்னு சொல்லி மெப் எடுத்தோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணின வந்து சின்ன பொடியும். அதை வச்சுதான் கிளீனிங்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஏரியாவில் இத்தனை பேருக்கான கிளீனிங் டூல்ஸ் போகணுண்டு ஃபர்ஸ்டா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து அது பெரிய ஹெல்ப் ஆயிருந்துச்சு. அந்த அளவு அந்த அண்டர் கிரவுண்ட்ல நாங்க வேக் பண்ணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நல்லா திருப்தி. எங்களுக்கு வேணும், எங்கட பேரோ ஒண்ணும் இல்ல, ஊர் வந்து டெவலப் ஆகும், இந்த நிலைக்கு வரணும், மக்களும் அதே நல்ல நிலைக்கு வரணும், மார்க்க சைட்ல நல்ல சைடுக்கு வரணும், மக்கள் ஒன்று விலங்கு எடுக்கணும். இது எல்லாரோட சோதனை. இதுக்கு அடுத்த கட்டம் நாங்க போகிறதுக்கு எழுதுனா இறுதி காலத்து அடையாளம் வந்து உலகத்தை வந்து நேசிப்பாங்க, மரணத்தை வெறுப்பாங்க. நாங்க அதை கண்டோம். 3வது நாள் ஒரு போய் மெசேஜ் ஒன்று வந்துச்சு, டேம் எல்லாரும் மலையில போய்த்து நின்னாங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை, வயசாளிகள் கூட. அப்ப உண்மையிலே அது என்னன்னு சொன்னா, ஒரு நியூஸ் வந்தா அதை வந்து உண்மையா பொய்யாண்டு நாங்க பார்க்கணுன்றது வந்து இஸ்லாம் சொல்றது, அதை செய்யல. 2வது வந்து சில ஆட்கள் அவங்களோட 6 மாச புள்ளைய விட்டுட்டு போய்த்தினாங்க. புள்ளாலும் தேவையில்லை, அதாவது மர்ம மாதிரி. பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு போய்த்து, புருஷன் பொண்டாட்டி விட்டுட்டு போய்த்து, உம்மா வாப்பா 2 பேரும் 2 இடத்துல. நான் கடைசி அவங்கள தேடி எடுத்து 2 மணி 2:30 எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வர்றது. அந்த அளவுக்கு ஒரு மர்மேட இதொன்று நாங்கள் கண்டோம். அதனால தான் இந்த இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் கட்டாயம் கொடுப்படணும் அந்த மக்களுக்குன்றதுல தான் இருக்கிற. ஏண்டா நாங்கள் இழந்த ஆட்கள் அவங்களோட சொத்துக்கள் வந்து அதுக்கு பெருமானம் உண்டு இல்லை, அவங்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தது. இப்ப நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாது. ஆனா அவங்களோட உள்ளத்துல வரணும், இது உலகம், இந்த சொத்து சேர்க்கிறது இல்ல. இன்னொரு அனர்த்தம் ஒன்று வந்து நாங்க அடுத்தது மௌத்தாக வந்தாலும் நான் மௌத்துக்கு ரெடி ஆகணுன்ற ஒரு கன்செப்ட் அவங்களோட உள்ளத்துல ஈக்கணும். சிறு பிள்ளைகள் இருந்து முதியோர்கள் வரைக்கும் வரணும். அந்த மெசேஜ் போகணும்னு தான் நம்ம பாடுபடுறோம். இதுல எல்லாருமே தூய்மையாகிக்கிற, அல்லாஹ்க்காக செய்யற. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நாங்க வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அவரோட தேவையை நிறைவேற்றினா எங்கட தேவையை நிறைவேற்றதா அல்லாஹ் தஆலா கூட இருப்பான். ஒருத்தரோட கஷ்டத்தை நாங்க நிறைவேற்றினா மறுமேல வர கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நிறைவு செய்வான்ற அந்த தீமை வச்சுதான் நாங்க வெயிட் பண்ண முடியும். பெரிய ஒரு ஹெல்ப். இன்ஷா அல்லாஹ் உங்களோட சேவை தொடரணும். இன்ஷா அல்லாஹ் உங்களோட சேவை கட்டாயம். இதே விஷயங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஃபைல். இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இஷ்யூ பண்ணோம். ஃபார்ம் எடுத்துட்டோம் நாங்கள். இது செகண்ட் ஃபார்ம். இதில் வந்து ஒவ்வொரு ஃபைலுக்கு இதில் வந்து லொஸ் கால்குலேஷனை செஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் ஃபீட் பண்ணினதுக்கு பிறகு எவ்வளோ எங்களோட ஊர் லொஸ்ஸாக இருக்குதுன்ற கால்குலேஷன் அது கிடைச்சிது. இது அண்டர் கிராஜுவேட்ஸ் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பணிக்காக ஒத்துழைச்சி கொண்டு இருந்துச்சு கல்கமுவையில். ஸ்கூலில் ஃபுல்லாக இந்த வேலை பண்ணி ஸ்கூலில் தந்துருச்சுண்ணா. ஸ்கூலில் தான் நான் போகிறேன், மாறி மாறி வந்துட்டேன். எங்களோட பெரிய டீம் உண்டு பாய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. இதில் வந்து ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், நிறைய பாய்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட ஜொப்பையை விட்டுட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க?
இது வந்து டேட்டா கலெக்ஷன் போக முடியுது கூட்டு அதை நாங்கள் என்ன செய்வோம்னா அதை டிஜிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அங்கே காட்டின அந்த ஃபார்ம்ஸை வந்து அந்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சாஃப்ட்வேருக்கு வந்து எட் பண்ணுறேன், எட் பண்ணி மெனுவலாக அவங்க தான் எட் பண்ணுறேன். ஃபைல் வந்துக்கு இப்போ அந்த ஒவ்வொரு ஃபைலையும் நாங்கள் இருக்கிற ரிசோர்ஸை வச்சே தான் எங்கள்கிட்ட சிஸ்டத்துக்கு எட் பண்ணுவோம். அதுக்கு வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த பாய்ஸை மட்டும் வச்சு போதும். அதுக்கு தான் நாங்கள் எங்களோட அண்டர் கிராஜுவேட் லேடிஸையும் எடுத்து அவங்கள்டையும் சப்போர்ட் உண்டு நாங்கள் இது பண்ணதோடு அவங்க உடனே வந்து இப்போ அதையும் தான் பாய்ஸ் டீமே லேடிஸ் டீமே வச்சு எட் பண்ணி செப்பரேட். ஐநூறு மண்